வணக்கம் ஹலோ தோலா. வணக்கம் ஹலோ தோலா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம சேனல்ல. அதாவது காஞ்சிபுரத்துல நம்ம தளபதி நாங்க தற்கொலை இல்ல அப்படின்னு பெரிய விளக்கமே கொடுத்திருந்தாரு. ஆமா, தற்கொலை இல்ல நாங்க சொல்றதுக்காகவே இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள பார்த்தோன்னா இப்போ ஒரு செய்தி வெளில வந்திருக்கு. என்னன்னா நம்ம ரோஸ்டர் பிரதர்ஸ் தெரியல யூடியூபர்ஸ், அதுல கிரண் ப்ரூஸ் இருக்கார்ல, அவர் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் படம் ரீலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை பார்க்கலான்னு கமலா தேட்டர் போயிருக்காரு. படத்தை முடிச்சுட்டு வெளில பார்த்தோம் ஒரு 4 பேர் அவங்களை தாக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு. யார் இந்த 4 பேர்? எதுக்காக அவரை தாக்கியிருக்காங்க? யார் இந்த தாவேக்காவினர் சேர்ந்தவங்க தான். தாவேக்காரங்க எதுக்கு ரோஸ்ட் பிரதர்ஸை தாக்கணும்? என்ன காரணம்? அவங்க ரோஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது எங்க தளபதி அதாவது அவர் என்ன பேசுறாங்க, என்ன சொல்ல பாயிண்ட்லாம் இல்ல, எங்க தளபதி ரோஸ்ட் பண்றாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் தாக்கி இருக்காங்க. அந்த வீடியோ நீங்க பாத்துட்டு வந்துருங்க. பயமா பேசுவா இப்ப பேசுவா. ஹலோ தோலா நேயர்களுக்கு வணக்கம். உண்மையான அரசியல் தகவல்களை நடுநிலையோடு நின்று மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற எங்களுடைய இந்த பணி தொடர உங்களோட ஆதரவும் எங்களுக்கு தேவை. நம்ம வீடியோஸில் தேங்க்ஸ் பட்டன் எனபிள் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் பட்டன் அல்லது QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால் முடிஞ்ச நிதியுதவிகளை செஞ்சு நம்ம சேனல் வளர்ச்சிக்கு உதவுங்கள். 200 ரூபாய் நான் வேணா கொடுக்குறேன், இல்லை நான் 500 ரூபாவா கொடுக்குறேன், நீ பேசுறியா, நல்லா பேசுவார் ப்ரோ அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இப்போ பேசு ப்ரோ, எங்க போற, நில்லுன்னு சொல்லிட்டு அப்படி கூப்பிட்டு இருக்காங்க. இப்போ அதாவது அவங்க ரோஸ்ட் பண்றாங்க அப்படின்னா வேணும்ட்டுலாம் ரோஸ்ட் பண்ணல. அதாவது தளபதி பேசினதை கொண்டு வந்தே சொன்னாங்க. அவரை இல்லாத போலதெல்லாம் பேசலாம், ஒன்றும் ரோஸ்ட் பண்ணல. ஆனா அதுக்கே இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அதாவது எங்களை தற்கொலைன்னு சொல்லக்கூடாது, எதுக்காக தற்கொலை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தளபதி ஒரு விளக்கம் கொடுத்திருந்த அந்த ஸ்பீச்ல பார்த்தோம்னா ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அது வேற யாருமே இல்ல, டிஎம்கேவோட செடியன் அவர் தான் பேசியிருந்தாரு. இது நம்ம ஸ்பீச் கொடுக்கும்போது தளபதி பேசியிருந்தாரு, நம்ம அறிவுக்கண்ணை திறக்கிற மாதிரி பேசியிருந்தாரு. முதல்ல அவர் என்ன பேசியிருந்தாரு, புரிஞ்சு பேசுறாரா இல்லைன்னு நமக்கு தெரியல. ஆனா தளபதி பேசின அந்த வீடியோ கூட நம்ம கிட்ட இருக்கோன்னா பாத்துட்டு வந்துருங்களேன். அதையும் அந்த தலைமைகள் ஒரு சுயநல போக போறாங்க. ஆனா அங்க இருக்க பசங்க ரசிகர் கூட்டம் தான். அந்த ரசிகர் கூட்டத்துக்கு உரையாட தொடங்க வேண்டும் தோழர்களே. அவங்க விமர்சனம் பண்ணது கூடாது. அவங்க சங்கிகள் கிடையாது, அவங்க சங்கிகள் கிடையாது, அவங்க சங்கிகள்லாம் கிடையாது. அப்படிலாம் அவங்கள கூப்பிடாதீங்க. அறிவு கண்ணை திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறார். அவரு யாருன்னா அது அவங்களோட எம்எல்ஏவே. அதாவது பார்த்தோம்னா அவங்க அப்படி பண்றாங்க அப்படின்றாங்க, நம்ம தற்கொலை கூப்பிடக்கூடாது. அவங்கள நம்ம அவங்களும் ஒழுங்குபடுத்தணும். அதாவது ஒழுக்கம் இல்லாம இருக்க ஒழுங்குபடுத்தணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அரசியல் படுத்தணும். அவங்க நம்ம தான் அவங்களை விட்டுட்டோம், நம்ம அவங்க மொழியில ஜென்சி பசங்க போய் பேசணும், அவளை தற்கொலைன்னு சொல்லாதீங்கன்ற மாதிரி தான் பேசியிருந்தாரு. அவங்க எதுக்காக எல்லாருமே அவங்களை தற்கொலை அப்படின்னு சொல்றாங்கன்னா ஏகப்பட்ட காரணம். நான் ஒண்ணு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்ப விஜய் மேடையில பேசியிருந்தாரு எங்களை தற்கொலை சொல்லாதன்னு சொல்லிட்டு. அது ட்ரெண்ட் ஆச்சோ இல்லையோ, எதுக்கு நான் தற்கொலை சொல்றேன், எதுக்குதான் நான் தற்கொலை சொல்றேன்னு சொல்லிட்டு சாட்டே ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இப்ப அதுதான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. நம்ம வீடியோ பாத்துடலாம். என்டிடிவி ரிப்போர்ட்டருடைய கழுத்துல துண்டை போட்டு இழுத்துட்டு வந்ததுனால அவன் தற்கொலை. சூடா சுண்டலு விஜய் ரசிகர் பூரா மெண்டல் அப்படின்னு சொல்றாங்க, அதனால அவன் தற்கொலை. மரத்துல ஏறி நின்று ஒரு தலைவர் பேசிட்டு போது தேங்காயை உடச்சு தின்னுட்டு இருக்காம பாருங்க, எந்த அடிப்படை புரிதலும் இல்லாம, அதனால அவன் தற்கொலை. ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு அடிப்படை புரிதல், ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு தலைவர் வந்தா வரவேற்று மரியாதையா கொண்டு வரணும், ஆனா அந்த ஏர்போர்ட்ல பண்ணி மேஞ்ச மாதிரி ஆக்கல, அதனால அவன் தற்கொலை. ரோகிணி தட்டுல படத்தை போட்டதுக்கு திரைய அந்த கதவை திறந்த உடனே மொத்த சேரையும் உடைச்சிட்டு போய் எரும மாதிரி ஏர் ஓட்டுனா எப்படி அந்த மாதிரி ஆக்கணும், அதனால அவன் தற்கொலை. அதனால அவன் தற்கொலை போட்டு ஒரே வீடியோல முடிச்சு விட்டாப்ல. விஜய் அவ்வளவு நேரம் பேசினதை ஒரே வீடியோல முடிச்சிட்டாரு. இவங்களும் தாவைக்கதாங்க, தளபதியோட ஃபேன்ஸ் தான், இவங்க இல்லைன்னு சொல்லல. தளபதி ஃபேன்ஸ் இப்படி பண்றாங்க தற்கொலைன்றாங்க. அதாவது தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே தற்கொலைன்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இதுக்கு ஒரு உதாரணமா இருக்கிறாங்க தளபதி ஃபேன்ஸும் இருக்காங்க. இந்த வீடியோ கூட ஒரு நீங்க பாத்துட்டு வந்துருங்க. ஒன்றிய அரசோட பிரச்சனைகளையும் மாநில அரசோட பிரச்சனைகளா தான் நீங்க இது வரைக்குமே டைவர்ட் பண்ணிட்டு வருவீங்க. கடைசியா நடந்த எஸ்ஐஆர்ல விஜய் அவர்கள் சொன்ன அந்த எக்ஸ்பிளனேஷனா இருக்கட்டும், அந்த எஸ்ஐஆர் ஒன்றிய அரசோட பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது டிஎம்கேவோட சதி அப்படின்ற மாதிரி டைவர்ட் பண்றீங்க. தலைவர் விஜய் வந்துகிட்டு பாஜகவோட பேரை எந்த இடத்துல குறிப்பிடல. அந்த எஸ்ஐஆர் அந்த 10 நிமிஷம் வீடியோ எக்ஸ்பிளனேஷன்லயும் அவர் முழுக்க திமுகவை தான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா திமுக பார்த்து என்ன சம்பந்தம் இல்லை. இந்த வீடியோ பாத்தீங்கல்ல, இங்க உட்காந்துட்டு இருக்கவங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த டிஎம்கே கைகூலியோ இல்ல 200 ரூபாய்க்கு பேசுறவங்களா கிடையாது. விஜய் ஃபேன்ஸ் தான் அவங்க. அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கெல்லாம் யாரும் இல்ல, விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே கை தூக்குனாங்க, கேள்வி கேட்கறாங்க, கேள்வி வைக்கிறாங்க. இவங்களும் விஜய் ஃபேன்ஸ் தாங்க. இவங்க தற்கொலைலாம் கிடையாது. பாராட்டத்தக்க ஒரு விஷயமாச்சு. இப்படி ஒரு கேள்வியை அவன் விஜய் ரசிகன் சொல்லிட்டாப்ல, மறுபடியும் ஒரு டிஎம்கே 200 சொல்லுவாங்க. ஆனா பரவாயில்ல. ஆனா கண்டிப்பா இல்ல, இவங்களும் பேசுறாங்க, கேள்வி கேட்கறாங்க. அதாவது எதுக்கு கேள்வி கேட்கறாங்க, எஸ்ஆர் பத்தி தான் கேட்கறாங்க. அதாவது விஜய் எங்க பேச மாட்டாரு, அதாவது எஸ்ஆரே கொண்டு வந்தா கூட டிஎம்கே நமக்கு என்ன பேசுறாங்க. அந்த எஸ்ஆர் கொண்டு வந்தது யாரு பார்த்தாருன்னா
பிஜேபி தான் கொண்டு வந்தாங்க. இந்த எஸ்ஐஆர் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அவங்களுக்கே ஒரு நாலேஜ் இல்ல. குடியுரிமை பரிசோதிக்கிறதுக்கு தான் இதை பண்றீங்க அப்படிதான். கண்டிப்பாக டம்மி ஓட்டுகளை நீக்கணும். அதுவா குடியுரிமையா? தெளிவா சொல்லுங்க. டம்மி ஓட்டை நீக்கிறதுக்கா, டெத் ஓட்டை நீக்கிறதுக்கா, குடியுரிமையை பரிசோதிக்கிறதுக்கா? இதுக்கு எது சொல்றீங்க? ஓட்டு போடணும்னா முதல் அடிப்படை தகுதி நீங்க இந்திய குடிமகன். மனித உயிரோடு இருக்கணும். குடிமகன் தானே. நான் குடிமகனான்னு செக் பண்ணிட்டு தானே என் பேரை சேர்த்தீங்க. இப்ப நான் குடிமகன் இல்லன்னா நீங்க தானே ப்ரூவ் பண்ணணும். இல்லன்னு எதுக்கு நான் ரெண்டாவது தடவை ப்ரூவ் பண்ணணும்? இன்னும் குடியுரிமைக்கா இல்ல டம்மி ஓட்டுக்கா? ரெண்டுல எதுக்கு? டம்மி ஓட்டுக்கு. அப்ப ஏன் குடியுரிமையை செக் பண்றதுக்கான ஆவணங்களை கேக்குறீங்க? குடிய யார் கேட்டா? உங்களை யாராவது கேட்டாங்களா? ஆதாரம் ஏன் ஏத்துக்க மாட்டேன்னு டாக்குமெண்ட்ல சொல்லிருக்கீங்க. நம்ம விஜய் கூட பார்த்தோம்னா எஸ்ஐஆர் எதிர்த்து நாங்க போராட்டம் பண்றோம், எஸ்ஐஆருக்காக நான் ஒரு வீடியோ போறேன், டிஎம்கே எதிர்த்து போராட்டம் பண்ற மாதிரி. ஆமா, எஸ்ஐஆர்ன்ற பேர்ல இது மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இவங்களும் கேள்வி கேட்கறாங்க, இது ஏங்க விஜய் வந்து எதிர்த்து பேச மாட்டாரு? சிம்பிளா சொல்றாங்க, நானும் ஒரு விஜய் ஃபேன். எந்த அளவுக்கு ஒரு ஃபேன்னா ஆடியோ லான்ச்ல பேசுறாரு அதையும் பார்ப்பேன். அதாவது அவர் ஏதாச்சும் சின்னதா கிடைச்சா கூட எடுத்து பார்ப்பேன். அந்த அளவுக்கு தான் நானும் ஃபேன். ஆனா இந்த இடத்துல ஒரு தலைவன் அப்படின்னும் போது அவரை பார்த்து நம்ம கத்துக்கணும். சிம்பிளா சொல்லலாம், சர்க்கார் ஆடியோ லான்ச்ல பார்த்தோம்னா ஒரு தலைவன் கரெக்டா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது. அதே மாதிரி சின்ன சின்ன வார்த்தை கூட ஃபாலோ பண்ணும். அந்த அளவுக்கு நான் ஒரு ஃபேனுங்க. ஆனா இவங்களும் அந்த அளவுக்கு ஃபேன் நினைக்கிறேன். ஆனா கேள்வி கேட்கறாங்க, ஏன் கேட்க மாட்டாரு? ஏன் ஜி தமிழ்நாடு உங்களுக்கு அலர்ஜி அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு வார்த்தை கூட பிஜேபி எடுத்து பேசல, மோடி எடுத்து பேச கூட இல்ல, ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. இதைத்தான் இவங்களும் கேட்கறாங்க. அதாவது தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே தற்கொலைன்னு சொல்ல வரல, இப்படி பண்றாங்க பாத்தீங்கன்னா இவங்கள தான் தற்கொலைன்னு சொல்றோம். இவங்களை வந்து தற்கொலை நம்ம சொல்லவும் முடியாது. ஏன்னா வந்து அவங்க அரசியல் நாலேஜ்ல பேசுறாங்க. இப்போ ஜென்சி அப்படின்னாலே அவங்க எல்லாருமே தாவேக்காக தான் ஓட்டு போடுவோம் நாங்க அப்படின்னு சொல்றோம். இவங்களும் ஜென்சி தாங்க, இவங்களும் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால எல்லாருமே தற்கொலை நாங்க சொல்ல வரல. டிவிகே ஃபேன்ஸ் வெளியே வந்தா அவங்க இந்த மாதிரி நிறைய பண்ணி அவங்க ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறுவாங்க, நம்ம தெரிஞ்ச விஷயம். ஆனா சொந்த கட்சி நிர்வாகிகளே வெளியே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப தாவேக்காவோட செய்தி தொடர்பாளர் ஸ்ரீதர் வந்து ஒரு டிபேட்ல பேசியிருப்பாரு. அப்ப நெறியாளர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, நேத்து வந்து உங்க தலைவர் பேசும்போது திமுகவோட கொள்கை வந்து கொள்ளை சொன்னீங்க, அந்த மாதிரி அதிமுகக்கு என்ன ஒரு கொள்கை இருக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு என்ன நடந்துச்சு அதை மட்டும் பாத்துட்டு வந்துருங்க. அதிமுகவுக்கு என்னென்ன அதிமுக பண்ண கொள்ளை என்ன அப்படிங்கறது தாவேக்கா சொல்லும், சொல்லாதுன்னு எப்படி சொல்றீங்க? இல்லங்க, இப்ப திமுகவுக்கு கொள்கை அப்படிங்கிறது கொள்ளைதான், அதுல தெளிவா இருக்கீங்க, கிளியர் கட்டா இருக்கீங்க. ஓகே, அதிமுகவுடைய கொள்கை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லணும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க சார். நான் நினைக்கிறேன் சார், சொல்லுங்க. என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்க போறேன்? எனக்கு என்ன தேவை இருக்கு? ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேன். தாவேக்கா செய்தி தொடர்பாளர் நீங்களா நானா? நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். சொல்லுங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன்ல. சொல்லுங்க. எங்களுக்கு எப்ப சொல்லணும்? ஆளுங்கட்சிக்கு தான் எங்களுக்கு பிரதானமா, அதான் நாங்க சொல்லுவோம். சரி, அப்புறம் ஒரே நேரத்துல சொல்ல முடியாது. அதாவது ஆளுங்கட்சி தான் எங்களுக்கு பிரதானம், நாங்க அவ்வளவுதான் சொல்லுவோம். அப்ப அவங்க கேக்குறாங்க, நீங்க வந்து பிஜேபி எதிர்க்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்க, டிஎம்கே எதிர்க்குன்னு சொல்லிட்டீங்க, அதிமுகவை நீங்க எதிர்க்கிறீங்க தானே அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு பதிலும் வரல. இந்த மாதிரிதான் அவர் உருட்டிட்டே இருந்தார் ரொம்ப நேரத்துக்கு. அதிமுக எதிர்க்கலன்ற வார்த்தை வந்து வாயில இருந்து வரவே இல்லை. அப்ப நீங்க அதிமுக ஆதரிச்சா நீங்க பிஜேபி ஆதரிக்கிற மாதிரி தானேன்னா அதுக்கும் இல்ல, அமைதியா இருக்காரு. நான் ஏன் சொல்லணும்? நாங்க ஏன் சொல்ல, எங்களுக்கு பிரதானம் டிஎம்கே தான், அதை மட்டும் தான் நாங்க சொல்லுவோன்ற மாதிரி. இதுல வந்து அவர் கேட்டிருந்தாரு, அதாவது திமுக கொள்கை வந்து கொள்ளதா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாரு. முதல்ல தாவேக்காவோட கொள்கை என்னங்க? அது நம்ம நேற்று ஒரு வீடியோவே போட்டிருந்தோம். அது பிரச்சனை கொள்கை இல்ல. ஆனா சரி ஓகே, அவரு ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லிட்டாரு ஒண்ணு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இதை வந்து இப்ப சொல்ற பத்தி தற்கூரின்னு அவங்ககிட்ட போய் கேளுங்களேன், கொள்கை என்னன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அது மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப எங்களை பேசினாங்க பாத்தீங்களா இந்த டிபேட்ல, கேள்வி கேட்டாங்க, அவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க அது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். ஓகே, அது வந்து ஒரு திருக்குறள். திருக்குறள் இருக்கிற 3 வார்த்தை. ஏன்னா ஒரு திருக்குறள் வந்து 1.5 அந்த 1.5 வந்து 7 வார்த்தை இருக்கும். அதுல முதல் 3 வார்த்தை தான் இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அந்த ஃபுல் திருக்குறள் என்னன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். இதுதான் அந்த ஃபுல் திருக்குறள். சொல்லிட்ட போலயே இதுதான் வந்து திருக்குறள். இதோட மீனிங் என்ன அப்படி பார்த்தோம்னா, அவர் ஸ்டார்டிங் சொன்ன பிறப்புக்கும் எல்லா இருக்குன்னா பிறப்பால் எல்லாருக்கும் சமம். ஓகே, அதை வந்து ஸ்டார்டிங்ல சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்த லைன் இருக்குல்ல, அதுக்கு மீனிங் என்னன்னா, அவங்க செய்வாங்களே செயல், அந்த செயலை பொறுத்துதான் அவங்க மேலேயா கீழேயா அவங்க எப்படிப்பட்டவங்க ஜட்ஜ் பண்ணுவோம் அப்படின்றத மீனிங். இதை வந்து ஃபுல்லா சொல்லல. இப்போ சிம்பிளா நம்ம பார்த்தோம்னா, நாங்க வந்து யாரையுமே வந்து ஜட்ஜ் பண்ணல, யாரையுமே வந்து குற்றம் சொல்லல. தளபதி வழியாவே பார்த்தோம்னா சொல்ற பொருளை எடுத்து நம்ம பார்த்தோம்னா, அவங்க செய்யற விதம், செய்யற அந்த நடவடிக்கை பொறுத்துதான் அவங்க எப்படிப்பட்டாங்க. அதாவது தற்கொலை அப்படின்றதுக்கும் அவங்க நடவடிக்கை தான் மீனிங். இப்படிப்பட்டவங்க வந்து இவங்க தெளிவானாங்கன்னு சொல்றது அவங்க பண்ற நடவடிக்கை தான் மீனிங். ஆனா விஜய் வந்து நேற்று பேசுறது எல்லாமே வந்து மூவி டைலாக்னு சொல்றாங்களே. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, விஜய் ஏன் தொட்டோன்னு எதுக்கு தொட்டோன்னு ஃபீல் பண்ண. என்ன படம் அது? ஏதோ ஒரு படத்துல இருந்து சிங்கம். சிங்கத்துல யாரு பேசியிருப்பாரு? அவர் பேசிதான் வந்து அப்படியே காப்பி பண்ணி அண்ணா போட்டாரு. சோ எங்க காப்பிரைட் இஷ்யூ வந்து நீங்க கிளைம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோ பாத்துட்டு வந்துடலாம் நம்ம. ஏண்டா இந்த வேலைக்கு வந்தோம், ஏண்டா மயில் வாகனத்தை பகச்சுக்கிட்டோம் ஒவ்வொரு
நாளும் நீ தூக்கம் இல்லாம துடிச்சுக்கிட்டே இருப்படா. ஏன்டா இந்த விஜய தொட்டோம், ஏன்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. பத்தியா, இது வந்து இந்த மூவி டைலாக். இது வந்து ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்குன்னு சொல்லுவாங்க. சாட்டை வந்து தற்கொலை வச்சு ஒரு சம்பவம்னா இவர் வந்து விஜய தொட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல பிரகாஷ் ராஜோட டைலாக். அது வந்து செந்தில்வேல் வந்து ஒரு டிபேட்ல பேசியிருப்பாரு. அது வீடியோ பாத்துருவாங்க. சார் இன்னைக்கு என்ன சொல்றீங்க? என்னைய தொட்டுட்டீங்க, என்னைய சீண்டி இருக்க கூடாது சார். எனக்கு தெரியும் சார் இந்த அவையில யார் சார் உங்களை தொட்டது, யார் தான் உங்களை தொட்டான்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். யாரு சார் உங்களை தொட்டது? யாரும் உள்ள உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஏன்டா தொட்டோம். சரி, யாருதான் உங்களை தொட்டது? விமர்சனத்தின் ரீதியாக யார் சார்? தொடர்ந்து சார் நீங்க தான் சார் சண்டைக்கு வா எல்லாரும் கூப்பிட்டு இருக்கீங்க. யாரு உங்களை தொட்டது? நீங்க தாங்க. ஆனா திமுக ஆரம்பத்திலே பார்த்தா வெளியே நோக்கி ஒரு விமர்சனம் கூட வைக்கல. அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னா இருக்காங்க. யாரு உங்களை தொட்ட? இன்னொரு மீன் போட்டு போடுறாங்க. நீ வேணா சண்டைக்கு வா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடுறா. இது என்ன பிரமாதம்? இது ஸ்பெஷல் ஐட்டம் நடக்குதுன்ற மாதிரி இன்னொன்னு கூட பேசியிருந்தாரு. அதாவது இதுல இருந்து நமக்கு தெரியுது நம்ம தளபதி எந்த அளவுக்கு எம்ஜிஆரோட கொள்கையை ஃபாலோ பண்றாரு, எம்ஜிஆர் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாரு. இதுல இருந்து நமக்கு தெரியும். ஒரு சரிங்க அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். குறிவைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறிவைக்க மாட்டேன். குறிவைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். ஐயோ நல்லா இருந்துச்சு. ஒரே மாசினாச்சே. நான் பார்த்தேன் இதுவும் காப்பி தானா? எம்ஜிஆர் இருந்திருந்தா அவர் ஒரு காப்பி இது அப்ப பேசுற எல்லாமே மூவி டைலாக்ஸா இருக்கா? அப்போ இது என்னங்க, அவர் சொந்த படத்துல இருந்தே ஒண்ணு சொல்லியிருந்தாரு. எனக்கு வந்து அது ஒரு அரசியல் கூட்டம் தாண்டி அங்க ரசிகை கூட்டம் தான் இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. தலை சிறந்த ஆச்சரியக்குறி வந்து கேட் முன்னாடி இருந்தாரு. என்ன பேசினாருன்னு என்னன்னா ஜேபிஆருக்கு போன் பண்ணுவாராம். என்னன்னா நாங்க யாரு தெரியுமா? இன்னொரு வார்த்தை சொன்னாரு. இதுக்கு தாண்டா சொன்னேன் விஜயோட கார்லயே வரலான்னு. விஜயோட கார்லயே வரலாம் சொன்னாரு. யாருக்கு தெரியாம உள்ள விட மாட்டானுங்க. ஜேபிஆர் ஓனருக்கு போன் பண்ணு. அவரு கமெண்ட்ல ஆட மாடையா அவரு செத்து பல வருஷம் ஆயிடுச்சு, யாரு ஓனர் தெரியாம போன் பண்றேன்ற மாதிரி இந்த மாதிரி கேட்டுகளே. ஓனர் போன் பண்ண மட்டும் உள்ள விட்டுருவாங்க. நாங்க நடக்கிறது வந்து கட்சி மீட்டிங், கட்சியில அலோவ் பண்ண மட்டும் தான் உள்ள போகணும். சம்பந்தமே இல்லாம காலேஜோட ஓனருக்கு போன் பண்ணுன்றாருன்னா அறிவாளியா இருக்காங்க பாத்து. அது ஓகே, விஜய் கார்ல எதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன். இன்னும் சில பேர் உள்ள போயிட்டு வெளியே வந்தாங்களே, அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் பாத்தியா? ஒரு அக்கா பேசியிருந்தாங்களே, நாங்களாம் நேர்ல பாப்போம் நினைச்சே பாக்கல, கிட்ட பார்த்தோம். செம்ம கலரு, செம்ம அழகு, செம்ம அழகா பேசினா. நாங்களாம் என்னெல்லாம் நினைச்சிட்டு வந்தோமோ அதெல்லாம் அவரே பேசி முடிச்சிட்டாரு. எல்லாரும் செய்வார், நாங்க போய் இருக்கோம். அடுத்த சிஎம்ஏ அவர் தான். செம்ம அழகு, செம்ம கலரு. இன்னும் இது ரசிச்சுட்டு வந்திருக்காங்க போல. போயிட்டு நான் கூட வெளியே வந்து ஏன்னா அரசியல் ரீதியா பேசுவாங்கன்னு பார்த்தா வெளியே வந்து செம்ம அழகு, செம்ம கலர். இதுல இருந்து தெரியுற அக்கா எதுக்காக போனாங்க புரியல. அவர் பேசுறத கேட்க போனாங்களா, அவர் ரசிக்க போனாங்களா நமக்கு தெரியல. இல்ல அதுக்கு சிரிப்பு அழகா இருந்துச்சுன்னா சிஎம் ஆயிடலாமா? இல்ல அது சிரிப்புக்கு தனி ஒரு வீடியோ இருக்குது. ஒரு அக்கா மட்டும் உள்ள போயிட்டு வந்து சிரிப்புக்கு பேசியிருக்காங்க. அவரு சிரிப்பு இருக்கே, ஐயோ நான் மயங்கிட்டேங்க அந்த சிரிப்புக்கே. நான் கொஞ்சம் கிரிஞ்சா பண்றேன் போல. நீங்க அந்த வீடியோ பாத்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் டைம் விஜய பார்க்கும்போது அப்பா அவ்வளோ அழகு அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. பர்சனலா எனக்கு இருந்துச்சு. ரொம்ப அழகு பேசும்போது, அதுவும் அந்த சிரிப்பு சிரிச்சாரு பாருங்க, அந்த சிரிப்பு தான், அந்த சிரிப்புக்கே அடிமை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பெரிய ப்ரூஃப். ஏன்னா விஜய் பார்க்க போறவங்களா வந்து அரசியலுக்காக போலங்க, அவங்க ரசிகர்கள் அவர் அழகை பார்க்க தான் போறாங்க. எப்படி இருப்பாரு நேர்லன்னு எல்லாமே ஒரு ப்ரூஃப். இப்படிதான் வெளியே வந்தவங்க எல்லார்கிட்டயும் போய் மைக்க நீட்டுறாங்க. ஏதாவது சொல்லுங்க, அரசியல் பத்தி நீங்க பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமா போயிட்டு மைக்க திரும்பினா வரவங்க எல்லாருமே ரொம்ப அழகா இருந்தாரு, ரொம்ப கியூட்டா இருந்தாரு, சூப்பரா பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் இப்படி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அரசியல் பேசுறவங்க, அதாவது கேள்வி கேட்கறவங்க எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்ன வேணா சொல்லிட்டோங்க, அவர் வந்து விஜய் பண்ண தப்பை குத்தி காட்டுறாங்களா, இல்ல விஜய் வந்து உண்மையில தப்பு பண்ண அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. விஜய் பத்தி பேசுறாரா, இவன் டிஎம்கே கைகூலி 200 ரூபாய் யூபிஐ, இப்படிதான் கமெண்ட் செக்ஷன். நம்மளோட வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தா ஏகப்பட்ட கமெண்ட் வந்து. அதே வகையில வந்து இந்த மாதிரி ஒரு சைடுனா உண்மை எதிர்த்து சொல்றாங்களா, கேள்வி எதிர்த்து கேட்கறாங்களா, இவங்க எப்படியும் கேட்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எதிர்த்து கேள்வி கேட்கறேன்னா டிவிகே கும்பல் 4 பேர் நீ சொன்ன மாதிரி சுத்து போட்டிருக்காங்க. ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா கருத்து சுதந்திரம். டிவிகே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே என்னன்னா அவங்களுக்கு வந்து விமர்சனங்களை வந்து தாங்கிக்க முடியாது. யார் விமர்சனம் செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது. ஒண்ணு பதில் சொல்ல மாட்டாங்க, இல்ல ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டா வந்து அவங்களை யாரெல்லாம்
விமர்சனப்படுறவங்களும் அடிக்கிறதா வந்து டிவிகே வாரியர்ஸோட வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலையே. அந்த மாதிரி தான் இவரையும் போட்டு இந்த மாதிரி வன்முறை நடவடிக்கையில ஈடுபட்டிருக்காங்க. அந்த 4 பேரையே வந்து காவல்துறை வந்து கைதே செஞ்சுட்டாங்க. கைது செய்யறாங்கன்னா சும்மா ஒன்றும் செய்ய மாட்டாங்க, தகுந்த விசாரணை எடுத்து அதுக்கப்புறம் வந்து கைதே செய்வாங்க. அவங்க தப்பு செய்யும் வந்து கண்டிப்பா அவங்க கைது செஞ்சிருக்க மாட்டாங்க. இதுலயே தெரியுது அவங்க எப்படிப்பட்ட தற்கொலை அப்படின்னு. தற்கொலை செய்யக்கூடாது, ஆட்சிக்குறி 4 ஆட்சிக்குறியும் பிடிச்சிட்டாங்க. நேத்து அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் வந்து நிறைய ஆச்சரியக்குறிகளோட பேச்சுகள் வந்து வெளிப்பாடு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் அது பரவாயில்ல, இப்போ ரொம்ப ஆச்சரியப்பட வகையில இருந்துச்சு. அவங்களே ஆச்சரியப்பட்டு தான் வந்திருக்காங்க போலோட, அழகுல மயங்கிதான் வெளியே வந்திருக்காங்க. இதுக்கு சிறந்த உதாரணம் வந்து இந்த ஒரு ஆச்சரியக்குறி தான். இதை பார்த்துருங்க, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தற்குறி தற்குறிகள்லாம் கிடையாது, ஆச்சரியக்குறி, அறிகுறி. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி தற்குறி.